Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Pot to Plates Kitchen. நான் உங்க கிறிஸ்டி. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நல்ல சுவையான நல்ல மணமான கருப்பட்டி காஃபி எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம். கருப்பட்டி காஃபி பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த பால் வந்து திரிஞ்சு போய்டும். இந்த பயத்தாலே நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அப்படி பால் தெரியாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்றது அப்படிங்கறத நான் இன்னைக்கு உங்களோட வீடியோல ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ காஃபி போட போற பாத்திரத்துல நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்கிற அளவு பாத்தீங்கன்னா பால் சேர்க்காம குடிச்சா ஒரு 2 பேர் குடிக்கலாம். பால் சேர்த்தோம் அப்படினா ஒரு 3 ல இருந்து 4 பேர் குடிக்கிற அளவுல தான் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு காஃபி போட்டு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு கருப்பட்டில 1/4 கருப்பட்டி அது வந்து உடைச்சு வச்சிருக்கேன். இத வந்து நம்ம போட்டுக்கலாம் இனிப்புக்காக. இனிப்பு வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கூட குறைய போட்டுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போ இது கூட வந்து நம்ம காஃபி பவுடர் போட்டுக்கலாம். நான் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் வந்து போட்டிருக்கேன். ப்ரூ 3 ரூபாய் பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதில் ஃபில்டர் காஃபி பவுடர் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ காஃபி பவுடர் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு கருப்பட்டி வந்து நல்லா கரையணும். கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் நிறைய கால்சியம் அயன் எல்லாமே இருக்குது. அதனாலே இப்போ வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம கருப்பட்டி வாங்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டானு பார்த்து ரொம்ப கவனமாக வாங்கணும். ஏன்னா இப்போ நிறைய டூப்ளிகேட் கருப்பட்டிகளும் வர ஆரம்பிச்சிட்டு, அதனால் நீங்கள் கருப்பட்டி வாங்குறப்ப நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இப்போ கருப்பட்டி கரைஞ்சிருச்சு. கருப்பட்டி கரைஞ்சதும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணாமல் அது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கருப்பட்டி காஃபியில் பால் சேர்த்து குடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் காஃபி பண்ணுறதுக்கு முன்னாலேயே பாலை வந்து சூடு பண்ணி ஆற வச்சு வச்சுருங்க. நான் பார்த்தீங்கன்னா காஃபி பண்ணுறதுக்கு முன்னாலேயே பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். பால் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி அளந்து ஊற்றுறோம் பார்த்திங்களா, அதே டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் காஃபி பண்ணுறீங்கன்னா 1 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. அதான் வந்து கணக்கு. நம்ம காஃபியையும் பாலையும் சூடாக சேர்க்குறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பால் தெரிஞ்சு போகும். ஒன்று உங்களுக்கு பால் ஆறி இருக்கணும், இல்லைன்னா இந்த காஃபி வந்து ஆறி இருக்கணும். 2ல் ஏதாவது ஒன்று ஆறி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியாமல் வரும். இப்போ நம்ம காஃபியை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போ கருப்பட்டி காஃபி பால் கலந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்ப ஆறி போச்சு, திரும்ப நீங்கள் சூடு பண்ணணும் அப்படின்னா அதை டைரெக்டாக நீங்கள் அடுப்பில் வச்சு சூடு பண்ணக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் காஃபி ஊற்றி வச்சுருக்கிற பாத்திரத்தை வச்சு தான் சூடு பண்ணணும். டைரெக்டாக நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு அதை காஃபியை கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும். இப்போ கம கமன்னு மணக்க மணக்க நம்மளோட கருப்பட்டி காஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த கருப்பட்டி காஃபியை உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.